கையில் கொடுத்த பூமாலை போல மோடி கையில் சிக்கி நாடு மோசமான நிலையை அடைந்திருப்பதாக நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசா கடுமையாக சாடினார். கோத்தகிரி பகுதியில் வாக்கு சேகரிப்பின் போது பேசிய அவர் மதவாதத்தை தூண்டி அதில் ரத்த ஆறை ஓட செய்து பிரதமர் மோடி நாட்டை பிளவுபடுத்துவதாகவும் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து அவரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் தெரிவித்தார். மதவாதத்தை தூண்டி அதிலே பிரிவினைகளை ஏற்படுத்தி அதனால் ரத்த ஆறு ஓட வைத்து அதிலே தன்னுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்தி இன்னும் ஒரு முறை பிரதமராக வரலாம் என்று கனவு காணுகிறார். ஒட்டுமொத்தமாக தென் சென்னையை வெள்ளக்காடாக மாற்றியதுதான் திமுகவினரின் சாதனை என அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் குற்றம் சாட்டியிருக்கிறார். விருகம்பாக்கம் பகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து மக்களுக்கும் வேதனை அளித்ததுதான் திமுகவின் சாதனை என சாடினார். திமுக அரசும் அதனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்களுடைய சாதனை என்னவென்று சொன்னால் மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேதனை, இதுதான் அவங்களோட ஒரே சாதனை. ஒட்டுமொத்தமாக தென் சென்னையை வெள்ளக்காடாக மாற்றிருக்கூடியதான் இவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை. பாஜக அதிமுக இடையே கள்ள உறவு உள்ளதால் தான் அதிமுக போட்டியிடாத இடங்களில் அக்கட்சி தொண்டர்கள் பாஜகவிற்கு வேலை செய்வதாக மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் விமர்சித்துள்ளார். எழும்பூர், சேத்துப்பட்டு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் தேர்தல் வரும்போது மட்டுமே தமிழ்நாடு வருவதாக விமர்சித்தார். எங்கெல்லாம் பாஜக நிற்கிறதோ, திமுக எதிர்த்து நிற்கிறதோ, குறிப்பாக அதிமுக சார்பாக கூட்டணி கட்சி நிற்கிறதோ அங்கே எந்த அதிமுக நிர்வாகியும் வேலையே செய்வதில்லை. தேமுதிகவை சேர்ந்த வேட்பாளர் நிற்கிறார், அவருக்கு ஆதரவு வேலை செய்யாமல் பின் மறைமுகமாக அனைத்து அதிமுக நிர்வாகிகள் பாஜக வேலை செய்கிறார். இது என்ன தெரிகிறது? பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கள்ள உறவு தொடர்கிறது. தன்னை மீண்டும் தேர்ந்தெடுத்தால் 1500 ஏழை குடும்பங்களுக்கு உயர் மருத்துவம் வழங்கப்படும் என பெரம்பலூர் தொகுதி ஐஜேகே வேட்பாளர் பாரிவேந்தர் வாக்குறுதி அளித்தார். செங்குன்னம் பகுதியில் வாக்கு சேகரிப்பின் போது பேசிய அவர் ஊழல்வாதிகளை தேட வேண்டாம் என்றும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அரசியல்வாதிகளும் ஊழல்வாதிகள் தான் எனவும் குற்றம் சாட்டினார். இந்த முறை 1500 குடும்பங்கள், முன்னாடி சொன்னது மாணவர்கள், இப்போ 1500 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து, ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர் மருத்துவம் செய்து தரப்படும். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகள் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற முதல் குடும்பத்தில் அவங்க எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாம் ஊழல்வாதிகள் தான். தான் வெற்றி பெற்றால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2000 ரூபாய் மிச்சமாகும் என திமுக வேட்பாளர் தங்க தமிழ்செல்வன் தெரிவித்திருக்கிறார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் பரப்புரையின் போது மகளிருக்கு உரிமை தொகையாக மாதம் 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என பெண் ஒருவர் கேட்ட நிலையில் மத்தியில் ஆட்சிக்கு வந்தவுடன் ராகுல் காந்தி மகளிருக்கு அவரவர் வங்கி கணக்கில் வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் செலுத்துவார் என நம்பிக்கை தெரிவித்தார். மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்ச உடனே உங்க ஊருக்கு முதல் கோரிக்கை எல்லா ட்ரெயினும் நிக்கணும் சொல்ல வந்தாங்கல்ல, அதை செய்வோம். சிலிண்டரோட விலை இன்னைக்கு 1200, 500 ரூபாய்க்கு கொடுப்போம். பெட்ரோலோட விலை 105, 75 ரூபாய்க்கு கொடுப்போம். 2000 ரூபாய் மாசம் மிச்சம் பண்ண போறீங்க நீங்க. தங்க தமிழ்செல்வன் ஜெயிச்சா உங்க குடும்பத்துக்கு 2000 ரூபாய் மிச்சம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.